என்னப்பா இது ஒரே அட்வைஸ் அட்வைஸ் அட்வைஸ். நிறைய பேர் அட்வைஸ் ஈஸியாக கொடுக்குறாங்க. அதுக்காக யாரோட அட்வைஸுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ஒன்றுமே இல்லை. ஒருத்தவங்க ஒரு நல்ல அறிகுறி கொடுக்குறாங்கன்னா அதை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது ஒரு நல்ல நிலைமையும் கண்டிப்பாக போகும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அவங்க அதை எந்த மனநிலைமையில் நமக்கு கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நிஜமாகவே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கண்டிப்போட உங்களை அடித்து கூட அந்த விஷயத்த பண்ண வச்சு உங்களோட நல்ல நிலைமையை மாற்றுவாங்க. ஆனால் நீங்கள் கெட்டு போகணும், நீங்கள் என்றைக்குமே முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல அட்வைஸ் எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அட்வைஸ்லேயே நிறைய விதம் இருக்குது. அதை யார் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, எந்த மனநிலைமையில் கொடுக்குறாங்க, நிஜமாகவே நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் கொடுக்குறாங்களா இல்லையா, இப்படி எல்லா விஷயத்தையுமே ஆராய்ச்சி போட்டு தான் அந்த அட்வைஸ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒருத்தங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மனசுக்கு அது நிஜமாகவே சரின்னு பட்டதுன்னா மட்டும் அதை செய்யுங்க. செஞ்சு அதனால் உங்களால் ஜெயிக்க முடியும், அதனால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அதனால் எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அந்த அட்வைஸை செயல்படுத்துங்க. சரிங்களா? இன்னொன்று, அட்வைஸாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும், உங்களை நம்பி மட்டும் அந்த விஷயத்த பண்ணுங்கள். மற்ற மனுஷங்களை நம்பி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம காலை நிற்கிறதுக்கும் அடுத்தவங்க காலை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தாங்க ராஜா. அதில் நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைமையில் இருக்கணும். நிஜமாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். அதுக்கு நம்ம கூட துணையாக இருக்கணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.